சொத்துக்களை வேண்டுமானால் இவர்கள் அம்பானிக்கு மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். கபரிஸ்தானுக்காக கொடுக்கப்பட்ட இடங்கள் கேபரே டான்ஸ்கள் நடக்கக்கூடிய இடங்களாக மாறும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். பள்ளிவாசலுக்காக கொடுக்கப்பட்ட இடங்கள் பார்களாக மாறும். மதரசாவுகளுக்காக கொடுக்கப்பட்ட இடங்கள் மோசமான விஷயங்கள் நடக்கக்கூடிய இடங்களாக மாறும். அல்லாஹ்வுடைய சொத்தை பறிப்பதற்காக ஒரு கூட்டம் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள் அது குறித்த பெரிய அளவுக்கு உணர்வே இல்லாமல் இருக்கிறோம். பெரிய அளவில் இதற்கு ரியாக்ஷனே இல்ல. சட்ட ரீதியாகவும் ஜனநாயக ரீதியாகவும் இதை எதிர்கொள்வதற்கான தேவை இருக்கிறது. சிஏஏ சட்டம் வரக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு தெருக்களும் எவ்வாறு முடங்கியது, ஒவ்வொரு ஊர்களிலும் எவ்வாறு எதிர்ப்பு வந்தது, ஏன் வக்புக்கு மாறவில்லை என சிஏஏ என்பது அது மாற்றப்பட்டால் என்னுடைய ரேஷன் கார்டுக்கு பிரச்சனை, என்னுடைய ஆதார் கார்டுக்கு பிரச்சனை, இந்திய குடியுரிமைக்கு பிரச்சனை. இது அல்லாஹ்வுடைய வீடு தானே, அல்லாஹ்வுடைய சொத்து தானே, எனக்கு என்ன என்று நாம் இருக்கலாமா? இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீனம் என்கின்ற நாடு அந்த மக்கள் கைகளில் இருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது. ஏமாந்து விட்டார்கள். ஒட்டுமொத்த மக்களையும் இன்றைக்கு இழந்து கொண்டிருக்கிறார்கள். பச்சிலம் குழந்தைகள் செத்துக் கொண்டிருக்கிறது. பசியோடும் பட்டினியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 60,000 பேர் மரணித்து விட்டார்கள். 1,20,000 பேர் ஊனமாக இருக்கிறார்கள். கடும் குளிரிலும் மிகப்பெரிய வெயிலிலும் தங்குவதற்கு இடமில்லாமல் டென்ட்டுகளில் அந்த கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மக்கள் மஸ்ஜிதுல் அஹ்ஸா என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசலை இதுவரை பாதுகாத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உணர்வு நமக்கு இருக்குதா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகிலங்களை எல்லாம் படைத்தது இறைவன் ஒருவன் என்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறைவனின் அடிமையாகவும் அவனது தூதராகவும் இருக்கிறார்கள் என்று சாட்சியம் கூறியவனாகவும் வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமையை புகுத்துவது பித்அத். ஒவ்வொரு பிதுகத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகின் பக்கம் கொண்டு போய் சேர்த்துவிடும் எனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகளை உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்டி கொண்டவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, வியாபார பெருங்குடி மக்களே, பிற மதத்தை சார்ந்த எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளே, எங்கள் வக்பு எங்கள் உரிமை என்கின்ற தலைப்பில் இந்த கண்டன பொதுக்கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. ஏன் வக்பு திருத்த சட்டத்தை நாம் எதிர்க்க வேண்டும் என்கின்ற கேள்வி நம் முன்னால் வந்து செல்லும். பொதுவாக பிஜேபி அரசாங்கம் எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் எதிர்க்க வேண்டும் என்கின்ற மனநிலையில் இது எதிர்க்கப்படுகிறதா என்றால், பொதுவாக அவர்கள் கொண்டு வரக்கூடியது எல்லாமே மக்களுக்கு எதிரானதுதான். அது 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை தடை செய்வதாக இருந்தாலும், ஜிஎஸ்டியாக இருந்தாலும், விவசாய திருத்த சட்ட மசோதாவாக இருந்தாலும், முத்தலாக்கு தடை சட்டமாக இருந்தாலும், வக்ஃப் வாரிய திருத்த சட்டமாக இருந்தாலும், ஆர்டிகிள் 370 நீக்கக்கூடிய சட்டங்களாக இருந்தாலும், அவர்கள் கொண்டு வரக்கூடிய பல சட்டங்கள் எதிரானது, இந்திய மக்களுக்கு எதிரானது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மட்டுமில்லை, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, தலித் மக்களுக்கு, மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, ஏழை மக்களுக்கு, அன்றாடம் காட்சிகளுக்கு எதிரான ஒரு ஆட்சியைத்தான் இந்த கூட்டம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் இதை எதிர்ப்பதற்கான காரணம், ஒரு குருட்டாம்போக்கில் இதை எதிர்க்கவில்லை, அரசியலுக்காக எதிர்க்கவில்லை. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒரு அரசியல் அமைப்பும் இல்லை. இவர்களுக்கு எதிராக அரசியல் ரீதியாக இதை மடைமாற்றி லாபம் அடைவதற்காக எதுவும் நடத்தவில்லை. தேர்தலில் நிற்கப் போவது இல்லை, ஓட்டு கேட்கப் போவது இல்லை. தௌஹீத் ஜமாத்திடம் வக்ஃப் வாரிய சொத்துக்களும் இல்லை. தௌஹீத் ஜமாத் இதை நடத்துறது என்ன காரணம்? தௌஹீத் ஜமாத் எதுவும் வக்ஃப் வாரிய சொத்துக்கள் இருக்கிறதா? வக்ஃப் வாரிய சொத்துக்களும் தௌஹீத் ஜமாத்திடம் இல்லை. எங்களுடைய சகோதர ஜமாத்தாக இருக்கக்கூடிய சுன்னத்துல் ஜமாத்திடம் தான் இருக்கிறது பெரும்பான்மையான வக்ஃப் வாரிய சொத்துக்கள். ஆனாலும் இதை ஏன் நாம் முன்னெடுக்கிறோம் என்றால், இது அல்லாஹ்வினுடைய சொத்து, இது அல்லாஹ்வுக்காக கொடுக்கப்பட்ட சொத்து, எங்களுடைய முன்னோர்கள் கொடுத்த சொத்து. அவர்கள் வாழ்நாளில் வியர்வை சிந்தி உழைத்து சேர்த்த சொத்துக்களில் சிலவற்றை மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் எதை சரி என்று நினைத்தார்களோ அந்த வகையில் செலவிட வேண்டும் என்பதற்காக கொடுத்த சொத்து. கபர்ஸ்தானுக்காக, அனாதை பிள்ளைகளுக்காக, விதவை மக்களுக்காக, ஏழை எளிய மக்களினுடைய நலனுக்காக,
கல்விக்காக என்று பள்ளிவாசலுக்காக, மதரசாவுக்காக, அரபிக் கல்லூரிக்காக என்று அவர்கள் கொடுத்து விட்டு சென்ற சொத்தை புடுங்கி அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுப்பதற்காக இந்த அயோக்கிய கும்பல் சட்டம் கொண்டு வந்தால், இங்கே தௌஹீத் ஜமாத், சுன்னத் ஜமாத் இல்லை, அல்லாஹ்வுடைய சொத்தை பாதுகாப்பதற்காக ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஒன்று திரள்வார்கள் என்பதற்காகத்தான் இந்த கண்டன கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வக்ஃப் என்கின்ற ஒரு விஷயம் நிர்வாக வசதிக்காக ஏற்படுத்தப்பட்டதா, இந்திய அரசு ஏற்படுத்திய ஒன்றா, அல்லது இந்திய முஸ்லிம்கள் தங்களுக்காக ஏற்படுத்திக் கொண்ட ஒன்றா? இது சில 100 வருடங்களுக்கு முன்னால் உருவான ஒரு விஷயமா என்றால் இல்லை. 1400 வருடங்களுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் இந்த வக்ஃப் என்பது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து கைபர் என்கின்ற ஒரு போரின் போது தனக்கு கிடைத்த ஒரு அழகிய சொத்தை கொண்டு போய் காண்பித்து சொல்லி, இதுவரை நான் பெற்ற சொத்துக்களிலேயே மிகச் சிறந்த ஒரு சொத்தை நான் பெற்றிருக்கிறேன், இந்த சொத்தை எவ்வாறு நான் செலவிட வேண்டும் என்று எனக்கு வழிகாட்டுங்கள் என்று கேட்டார்கள். அழகிய முறையில் நான் உபயோகிக்க விரும்புகிறேன். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த சொத்தினுடைய அசலை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அதனுடைய விளைச்சலை நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு டாக்குமெண்ட் எழுதுறாங்க. அந்த டாக்குமெண்ட்ல என்னென்ன விஷயங்களை எல்லாம் எழுதுறார்கள்? என்னுடைய இந்த சொத்து இனிமேல் யாருக்கும் விற்கப்படாது, இந்த சொத்திற்கு யாரும் வாரிசு உரிமை கேட்க முடியாது, இந்த சொத்தை யாருக்கும் அன்பளிப்பாக கொடுக்க முடியாது, இந்த சொத்தை யாருக்கும் தானமாக கொடுக்க முடியாது, இந்த சொத்தில் நடக்கக்கூடிய விளைச்சல் நடக்க வேண்டும், அந்த விளைச்சலில் வரக்கூடிய வருமானம் ஏழைகளுக்கு, பயணிகளுக்கு, அனாதைகளுக்கு, அடிமைகளை விடுதலை செய்வதற்கு என்று பயன்படுத்தப்பட வேண்டும். இந்த சொத்தை பராமரிக்க கூடிய நபர் இதிலிருந்து அழகிய முறையில் உண்டு கொள்வதில் தவறில்லை. அவர் இதை பராமரிக்க கூடிய செலவிற்காக தன்னுடைய நண்பருக்கும் இதில் சிறிதளவை கொடுப்பதை தவறில்லை. ஆனால் அதில் அவர் உரிமை கொண்டாட முடியாது, இந்த சொத்தை தனதாக்கிக் கொள்ள முடியாது என்று ஒரு டாக்குமெண்ட் எழுதுறாங்க. இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையின் அடிப்படையில் தான் இங்கே காலகாலமாக இஸ்லாமியர்கள் தங்களுடைய சொத்துக்களை தர்மமாக கொடுத்து விட்டு செல்கிறார்கள். மரணிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு சென்றிருப்பார்கள், இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு 30 ஏக்கர் பள்ளிவாசலுக்கு, இந்த 20 ஏக்கர் கபர்ஸ்தானுக்கு என்று சொல்லிவிட்டு சென்றிருப்பார். ரிட்டன் டாக்குமெண்ட் இருக்காது, வாய்மொழி உபயோகம், பல 100 ஆண்டுகால உபயோகம். அதுதான் வக்ஃப் பை யூசர் என்று சொல்றார். பயன்பாட்டின் அடிப்படையில் வக்ஃப். எங்கிருந்தோ திருடியதில்லை, யாரிடமிருந்தோ பறித்ததில்லை, யாரிடமிருந்தோ களவாடியதில்லை, யாரிடமிருந்து அபகரித்ததில்லை. தான் சேர்த்த சொத்தை தன்னுடைய சமூகம் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு பெரியவர், ஒரு முதியவர், ஒரு நல்லவர் கொடுத்து விட்டு சென்ற ஒரு சொத்து பயன்பாட்டின் அடிப்படையில் இருக்கிறது. இப்போ இந்த வக்ஃப் பை யூசர் என்கின்ற அந்த விஷயத்தை மொத்தமாக காலி செய்துவிட்டு எல்லா சொத்துக்களும் ரெஜிஸ்டர் செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். டாக்குமெண்டே இருக்காது பல விஷயத்துக்கு. டாக்குமெண்ட் இல்லை என்றால் ரெஜிஸ்டர் செய்ய முடியாது. ரெஜிஸ்டர் செய்வதற்காக போய் நிற்கக்கூடிய நேரத்தில் யாராவது அதில் அப்ஜெக்ஷன் தெரிவித்தால் ரெஜிஸ்டர் செய்வதை நிறுத்த வேண்டும். அதில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் கலெக்டருக்கு கொடுக்கப்பட வேண்டும். இப்படி மாத்திரம். இதற்கு முன்னாடி வக்ஃப் வாரியத்தினுடைய சர்வேயர் முடிவு செய்வார் என்று இருந்த நிலை மாற்றப்பட்டு கலெக்டர் முடிவு செய்வார் என்று கொண்டு வரப்படுகிறது. கலெக்டர் என்ன லட்சணத்தில் முடிவு செய்வார் என்று நமக்கு தெரியும். உத்தரப்பிரதேசத்தில் தான் இருப்பதிலேயே அதிகமான சொத்துக்கள் இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர்கள் எவ்வாறு அந்த சொத்தினுடைய முடிவை எடுப்பார்கள் என்று நமக்கு தெரியும். ரோட்டில் ஒருவன் போராட்டம் பண்றான், போராட்டம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு சென்றால் வீடு இடிக்கப்படுகிறது. அவன் போராட்டம் செய்தால், அந்த போராட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டால், அந்த போராட்டத்தை நடத்தியதில் இருக்கக்கூடிய தவறுக்கு சட்ட ரீதியாக நீ நடவடிக்கை எடு, யாரும் உன்னை கேட்க போவதில்லை. வீட்டை எப்படி இடிப்ப? இடிக்கப்படுகிறது. இப்படி பல வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கிறது. கல்லறிந்தான் என்று வீடு இடிக்கப்படுகிறது. அங்க போராட்டம் நடந்து கொண்டிருக்கீங்க, வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான், அவனுடைய வீடு இடிக்கப்படுகிறது. ஒருவனுடைய வீடு கல்லறிந்தான் என்பதற்காக இடிக்கப்படுகிறது. இடிக்கப்பட்டவனுடைய வீடு முடிந்ததற்கு பிறகுதான் தெரியுது, எவனை இவன் கல்லெறிந்தான் என்று சொன்னாலும் அவனுக்கு கையே இல்லை. கையில்லாதவன் எப்பரா கல்லெறிவான்?
ஆனால் அவனுடைய வீடு இடிக்கப்பட்டாச்சு. இந்த வீடை இடிக்கக்கூடிய நேரத்தில் யார் நிற்கிறார்? கலெக்டர் நிற்கிறார், எஸ்பி நிற்கிறார், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நகராட்சி ஆணையர் நிற்கிறார், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா அரசு துறைகளும் இருக்கிறது. அரசு துறைகளின் கண் முன்னாடி ஒரு ஏழையினுடைய வீடு இடிக்கப்படுகிறது. எங்க? உத்தரப்பிரதேசத்தில். இந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர்கள் என்ன மாதிரி முடிவு எடுப்பார்கள்? சட்டத்தை இவர்கள் திருத்துகிறார்கள். சட்டத்தை திருத்தி இப்படிப்பட்ட ஒரு சூழலை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். இதற்காகத்தான் இந்த ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. நாம் ஏன் எதிர்க்கிறோம் என்றால், இவர்கள் இதை நல்ல எண்ணத்தில் கொண்டு வரவில்லை. ஒரு காலத்தில் அவர்கள் நல்ல எண்ணத்தில் கொண்டு வர மாட்டார்கள். ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஒரு சில இந்து சகோதரர்கள், ஏன் அவங்க எதை கொண்டு வந்தாலும் எதிர்க்கிறீங்க? இதுல நல்லது இருக்குது, உங்க சொத்தெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சு பாதுகாத்தா நல்லது தானே, உங்க சொத்தெல்லாம் அழகான முறையில் ஒரு டாக்குமெண்ட் பண்ணா நல்லது தானே என்று சொல்கிறார்கள். சைத்தான் சொன்னானா, ஃபஜ்ர் தொழுகையே அவனுக்கு கவலையா? சைத்தான் கவலைப்படுவானா? ஃபஜ்ர் தொழுகையானே கவலைப்பட மாட்டான். அந்த மாதிரி முஸ்லிம்களுடைய சொத்து வீணா போகிறதே என்று அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் கவலை. வெளியே என்ன காரணம் சொல்றான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்கே சொத்துக்கள் சரியாக பராமரிக்கப்படுவதில்லை, ஏழை இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், இஸ்லாமிய பெண்களுக்கு எந்த விதமான பிரதிநிதித்துவமும் இல்லை, இஸ்லாமிய பெண்களினுடைய உரிமை நிலைநாட்டப்பட வேண்டாமா? அட அயோக்கியர்களே, இஸ்லாமிய பெண்களை கருவறுத்து கொன்ற கூட்டத்திற்கு என்ன தண்டனையை நீங்கள் வாங்கி தந்தீர்கள்? ஆசிஃபா என்கின்ற பெண்ணை கோயில் கருவறையில் வைத்து கற்பழித்தவர்களை என்ன தண்டித்தீர்கள்? அந்த சிறிய பெண் கற்பழித்து கொல்லப்பட்டதற்கு பிறகு அதில் சம்பந்தப்பட்டவனுடைய கட்சிக்காரன் என்பதற்காக கொடிபிடித்து ஏன் போராட்டம் நடத்தினீர்கள்? பில்கிஸ் பானு என்று குஜராத்தை சார்ந்த பெண்ணையும் அவருடைய குடும்பத்தாரையும் கற்பழித்து கொன்று 8 வயது குழந்தையுடைய தலையை பாறையில் மோதி சாகடித்து அந்த குடும்பம் கருவறுக்கப்பட்டதற்கு பிறகு உயிர் பிழைத்து நின்ற அந்த பெண் சட்ட போராட்டம் நடத்தி உங்களை கொண்டு போய் ஜெயிலில் தள்ளினாலே, ஜெயிலில் தள்ளியவர்களை வெளியில் எடுத்துவிட்டு வெளியில் வந்தவர்களுக்கு மாலை ஏன் போட்டீர்கள்? அவர்களை நல்லவர்கள் ஏன் என்று சொன்னீர்கள்? நீங்கள் எல்லாம் இஸ்லாமிய பெண்களுடைய நலனை குறித்து பேசுகிறீர்கள். இஸ்லாமியர்கள் வக்ஃப் வாரியத்திற்குள்ள உறுப்பினராகவே இல்லையே, போய். இன்று இருக்கக்கூடிய வக்ஃப் வாரியங்களில், பெரும்பான்மையான வக்ஃப் வாரியங்களில் 2க்கும் அதிகமான பெண்கள் இருக்கிறார்கள். பெரும்பான்மையான வக்ஃப் வாரியங்களில் உன்னுடைய குஜராத்தில் இருக்கிறார்கள், கேரளாவில் 3 பேர் இருக்கிறார்கள், தமிழகத்தில் 2 பேர் இருக்கிறார்கள். குறைந்தது ஒரு பெண்ணாவது பெரும்பான்மையான இடங்களில் இருக்கிறாங்க. பெண்ணே இல்லாத வக்ஃப் வாரியம் என்பது ஏறக்குறைய இல்லை இந்தியாவில். அப்படி பொய் சொல்ற, ஏமாத்துற, நடிக்கிற, முதலை கண்ணீர் வடிக்கிற, உன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களை ஏமாற்றுவதற்கான ஒரு காரணத்தை நீ இதை சொல்ற. வெளியே சொல்லும்போது இப்படி சொல்லுவான், பாதிக்கிறாங்கல்ல அதனால தான் நாங்க கொண்டு வந்தோம். உள்ளுக்குள்ள என்ன தெரியுமா சொல்லுவான்? இப்படி சொல்லுவான். உள்ளுக்குள்ள தெரியுமா என்ன பண்றான்னு தெரியுமா? புள்ளி விவரங்களை சொல்கிறார்கள். என்ன புள்ளி விவரத்தை சொல்றான்? 1913 இருந்து 2013 வரையும் முஸ்லிம்கள் கிட்ட 18 லட்சம் ஏக்கர் தான் இருந்துச்சு வக்ஃப் நிலம். 2013 இருந்து 25 12 வருஷத்துல அது 21 லட்சம் ஏக்கர் ஆயிடுச்சு. முஸ்லிம்கள் பாத்தியா எவ்வளவு சொத்தை சேர்க்கிறா? இவர்கள் இஸ்லாமியர்கள் தன்னுடைய சொத்துக்களை உருப்படியாக பாதுகாத்திருந்தால், அந்த சொத்துக்களை இந்த சமூகத்திற்காக பயன்படுத்தி இருந்தால், நடுத்தெருவில் இந்த சமூகம் நிற்காது, கல்வியில் வேலை வாய்ப்பில் பின்தங்கி நின்றிருக்காது, மற்றவருடைய கைகளை பிடித்துக் கொண்டு இந்த சமூகம் இருந்திருக்காது. இந்த சமூகம் 100 ஆண்டு காலமாக தனக்கு கொடுக்கப்பட்ட சொத்துக்களை அழகிய முறையில் பாதுகாக்காமல் இருந்ததால் தான் இன்றைக்கு இந்த நிலை. ஆனா அவன் என்ன போய் சொல்றான்னு கேட்டா, 21 லட்சம் ஏக்கர் வச்சிருக்கிறான். எந்த அளவுக்கு தெரியுமா? ஆர்மி கிட்ட இருக்குல்ல, ரயில்வேஸ் கிட்ட இருக்குல்ல, அதுக்கு அடுத்து அதிகமான நிலம் யாரு கிட்ட இருக்குன்னு சொல்லி கேட்டா முஸ்லிம்கள் கிட்ட தான் இருக்கு, வக்ஃப் வாரியத்துக்கிட்ட தான் இருக்கு என்று சொல்கிறார்கள். உண்மையா இது? 10 லட்சம் ஏக்கர் வைத்திருக்கிறார்கள், 11 லட்சம் ஏக்கர் வைத்திருக்கிறார்கள், 20 லட்சம் ஏக்கர் வைத்திருக்கிறார்கள். உண்மையா? இஸ்லாமியர்கள் கிட்ட தான் அதிகமாக நிலம் இருக்கிறதா? பொய் சொல்ற. வெளியே சொல்லும் போது நல்லவ நாடகம் போடுற, உள்ளுக்குள்ள என்ன சொல்ற? முஸ்லிம்கள் சொத்துக்களை நிறைய சேர்த்துறான், சும்மா விடக்கூடாது, அப்படியே விட்டுட்டே இருந்தா என்ன ஆகுறது நமக்கு அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள பேசுற. சில சகோதரர்கள் நினைக்கிறாங்க, ஒருவேளை உண்மைத்தான் சொல்றானோ என்று நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை இல்லை. இஸ்லாமியர்கிட்ட தான் சொத்து இருக்கும் நிறைய, இவங்க பாருங்க ஏமாத்துறாங்களோ நம்மள அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நினைக்கலாம். ஆனால் கணக்குகளை நீங்கள் எடுத்து பார்த்தால், உங்களுடைய CAA, உங்களுடைய கான்ட்ரோல் அண்ட் ஆடிட் ஜெனரல் என்று சொல்லக்கூடிய CAG அறிக்கைப்படி என்ன சொல்லுதுன்னா, தமிழகத்தில் மட்டும் இந்து அறநிலையத்துறையின் கீழ் இருக்கக்கூடிய நிலங்கள் 4.78 லட்சம் ஏக்கர், தெலுங்கானாவில் 87,000 ஏக்கர், ஒடிசாவில் 12,776 ஏக்கர், ஆந்திராவில் 4 லட்சம் ஏக்கர், திருப்பதி தேவஸ்தானத்திற்கென்று சில 100 ஏக்கர்கள்,
இவற்றை எல்லாம் கூட்டினால் மட்டுமே, இந்த 4 மாநிலங்களை மட்டும் கூட்டினால், தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், ஒடிசாவில் மட்டும் இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறையினுடைய நிலங்களை கூட்டினால் மட்டும் 10 லட்சம் ஏக்கர். ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நிலையங்களே நீ கம்மி தான், 10 லட்சம் ஏக்கர் சொல்லிட்டு இருக்க. ஆனால் இந்த 4 மாநிலங்களில் மட்டும் 10 லட்சம் ஏக்கர் நிலங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் நீ போய் சொல்ற, முஸ்லிம்கள் கிட்ட தான் நிறைய இருக்கு, நீ இதில் உண்மையானவனாக இருந்தால் முஸ்லிம்கள் கிட்ட தான் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னா முஸ்லிம்களை மட்டும் நீ வம்புக்கு இழுக்கிறியா? இல்லை. இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உன்னுடைய ஆர்கனைசர் என்கின்ற பத்திரிகையில் எழுதுற, என்ன பத்திரிகை எழுதுற? இந்தியாவில் அதிகமான நில வங்கியை வைத்திருப்பது யார் தெரியுமா? ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு கீழே நீ என்ன எழுதுகிறாய் என்றால், இந்தியாவிலேயே அதிகமான நிலங்களை வைத்திருப்பது கத்தோலிக்க திருச்சபை, கேத்தலிக்ஸ், கிறிஸ்தவர்கள். அடுத்து அவங்க கிட்ட போயிட்டா, அவங்க கிட்ட எவ்வளவு இருக்கு? 7 கோடி ஏக்கர் நிலங்கள் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்ப உன்னுடைய பிரச்சனை, இந்த நாட்டில் எவனும் நிம்மதியா இருக்கக்கூடாது. ஹிந்துவும் முஸ்லீமும் அடிச்சுக்கணும், கிறிஸ்தவனும் முஸ்லீமும் அடிச்சுக்கணும், கிறிஸ்தவனும் கிறிஸ்துவும் அடிச்சுக்கணும். ஒத்துமையா எவனும் இருக்கக்கூடாது. ஒத்துமையா இருந்தா நீ ஆட்சிக்கு வர முடியாதுல்ல. எல்லாம் ஒத்துமையா இருந்து ஒழுங்கா உட்கார்ந்து யோசிச்சு, இந்த மோடி இந்த 11 வருஷத்துல என்ன பண்ணா? ஒண்ணும் பண்ணல. பெட்ரோல் விலையை 50 ரூபாய் குறைக்கிறேன்னு சொன்னா குறைக்கல. டாலருக்கு நேரான இந்திய ரூபாயினுடைய மதிப்பை 50 ரூபாய்க்கு கொண்டு வந்து விடுவேன் என்று சொன்னார், கொண்டு வரவில்லை. வருடத்திற்கு 2 கோடி வேலை கொடுப்பேன் என்று சொன்னார், பல பேர் வேலை இழந்திருக்கிறார்கள். உலக அரங்கில் இந்தியாவுடைய மான மரியாதையை காப்பாற்றி விடுவோம் என்று சொன்னார், அசிங்கத்திலும் அசிங்கம். ஆபரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானையும் இந்தியாவையும் ஒன்றா வைத்து பேசக்கூடிய மோசமான நிலைக்கு கொண்டு போய் விட்டிருக்கிறார். அது ஒரு கிறுக்கு நாடு. அந்த நாட்டில் ஜனநாயகம் இல்லை. அந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருப்பது ராணுவம். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நல்லவர்களாக இருந்தாலும் அந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஆட்சியாளர்கள், ராணுவம் மோசமானதாக இருக்கிறது. அந்த நாட்டையும் இந்தியாவையும் ஒப்பிடக்கூடிய நிலை கொண்டு வந்துட்டேன். இந்தியாவுடைய பாகிஸ்தான் பேசிட்டு நான் போற நிறுத்திட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்னா? இந்த நாட்டினுடைய பலமும் அந்த நாட்டினுடைய பலமும் ஒன்னா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் ஒன்றா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களும் ஒன்றா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களும் சரிசமமாக இருக்கிறதா? இல்லை. ஆனால் அவர்களையும் நாமளையும் ஒரே நேர்கோட்டில் நிறுத்திட்டா பேசக்கூடிய அளவிற்கு கொண்டு வந்தாச்சு. பங்களாதேஷ்ல இருக்கிறவன் இந்தியாவை மதிக்க மாட்டான், பர்மால இருக்கிறவன் இந்தியாவை மதிக்க மாட்டான், சைனா ஏற்கனவே இந்தியாவை மதிக்க மாட்டான், ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை பிடிச்சு வச்சிருக்கிறான். மாலத்தீவுன்னு ஒரு குட்டி நாடு இந்தியாவை மதிக்க மாட்டான். இன்னைக்கு உலக அரங்கில் இந்தியாவுக்குள்ள மானம் மரியாதையை கெடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இந்த மோடி அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா வெளியே போய் என்ன சொல்றான்னு சொல்லி கேட்டா, இந்த நாட்டை நாங்க பெரிய அளவில் சாதிச்சிருவோம் என்று சொல்லிதான் வந்தப்போ, ஆட்சிக்கு வரக்கூடிய நேரத்தில் சொன்ன ஒன்றையும் இதுவரையும் செய்யவில்லை. ஒன்னே ஒன்ன செஞ்சிருக்கிற, இங்க இருக்கக்கூடிய இந்துக்களையும் முஸ்லிம்களையும் 2 கூறாக பிரிக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிற, தொடர்ந்து செய்கிற, தொடர்ச்சியாக செய்கிற, அதை செய்வதற்காக ஆயிரக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்கிற, கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்கிற, இதுதான் நீ செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். கிறிஸ்தவர்களையும் நீ வம்புக்கு இருக்கிற. உண்மையை பேசக்கூடியவனாக இருந்தால் முஸ்லிம்களை மட்டும் நீ பேசிக்கணும்ல. கிறிஸ்தவர்களை கொண்டு வர, கத்தோலிக்கர்கள் 7 கோடி ஏக்கர் நிலங்களை வைத்திருக்கிறார்கள். சரி, சொன்னது உண்மைதான்னா இந்த பிரச்சனை வெளிவந்த உடனே இந்த பிரச்சனை எழுப்பப்படுகிறது. கிறிஸ்தவர்களை வம்புக்கு இருக்கிறார்கள். அடுத்து, நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், இவர்கள் வக்ஃபு சொத்து என்பதை நல்ல நோக்கத்திற்காக கொண்டு வரவில்லை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு இவர்கள் எதிராக செயல்படுகிறார்கள் என்று எதிர்க்கட்சிகள் பேச ஆரம்பித்த அடுத்த நிமிடம் என்ன செய்யறார்? ஆர்கனைசர்ல போடப்பட்ட அந்த கட்டுரை நீக்கப்படுகிறது. அந்த கட்டுரை நீக்கிட்டா, நீதான் பெரிய தைரியசாலியாச்ச, வச்சிருக்க வேண்டியதான அந்த கட்டுரையை வைக்கல, நீக்கிற. அப்ப நீ ஒரு நடிகன், நாடகம் செய்யக்கூடியவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப நாம் இதை என்ன புரிந்து கொள்ளணும்னா, இது நமக்கு எதிரானது. எந்த வகையில் நாம் இதை எதிர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம், இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளணும். குருட்டாம்போக்கு எதிர்க்க வேண்டியதில்லை, உணர்ச்சி மிகுதியை எதிர்க்க வேண்டியதில்லை, உண்மையை உணர்ந்து நாம் எதிர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த அளவிற்கு இது மோசமானது. இப்ப சமீபத்தில் இந்த விஷயங்களை விசாரித்திருக்கக்கூடிய நீதிமன்றம், பிஆர் கவா என்று சொல்லப்படக்கூடிய உச்ச நீதிமன்ற தலைமையில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் சில கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. நாங்கள் அப்படியே நேரடியாக எல்லாம் இந்த சட்டத்தை ரத்து செய்து விட மாட்டோம். இது நேரடியாக நம்முடைய கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் இதை மாற்றுவோம். கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்டம். இந்திய நாடு என்பது அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆட்சி செய்யப்படுகிறது. இங்கே மோடி பெரியவர் இல்லை, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பெரியவர் இல்லை,
இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய கேபினட் செக்ரட்டரிகள் பெரியவர்கள் இல்லை, பாராளுமன்றம் பெரியதில்லை. இங்கே பெரியது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டம். அதை நாங்கள் மதிக்கிறோம், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் இந்தியர்கள் என்பதில் அந்த விஷயத்தின் அடிப்படையில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய அந்த இந்திய கான்ஸ்டிடியூஷனின் அடிப்படையில் எங்களுக்கு எதிராக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் நிரூபிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நீங்க என்ன சொல்றீங்க, இது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானதாக இருக்கிறதா? என்ன இருக்குது? ஆர்டிகல் 25 சொல்கிறது சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் என்று சொல்கிறது. சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் என்றால் வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் இங்க வந்திருக்க கூடாது. வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை நீ யாரை கொண்டுட்டு வர? வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக வக்ஃபு வாரியத்திற்குள் இஸ்லாமியர் அல்லாதவர்களை கொண்டு வர வேண்டும் என்று நீ நினைக்கிற. சரி, காரணம் என்ன சொல்ற? வக்ஃபு வாரியத்தில் இருக்கக்கூடிய நிலங்களை நாங்கள் பராமரிப்பதற்கு மற்றவர்கள் வர வேண்டாமா? முத்தவழிகள் உங்கள் தான், வக்ஃபு உங்களது தான், வாக்கிபு நீங்கள் தான், மற்றதெல்லாம் முஸ்லிம்கள் தான். அந்த லேண்ட் ரெக்கார்டை மெயின்டைன் பண்றது மட்டும் நாங்கள் செய்வோம். அந்த வக்ஃபு சொத்து சொன்ன அடிப்படையில் செயல்படுகிறதா என்பதை மட்டும் நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருப்போம். உனக்கு என்ன தெரியும் கண்காணிக்கிறதுக்கு? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன புரியும்? நாங்கள் மற்ற சகோதரர்களை குறை சொல்லவில்லை, இந்து சகோதரர்களை நாங்கள் மோசமாக எண்ணவில்லை. நியாயமாக இந்து சகோதரர்கள் யோசிக்கிறோம். இந்த விஷயத்தில் நீங்கள் இந்து அறநிலையத்துறையின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு கோயிலை, ஒரு கல்லூரியை ஒரு இஸ்லாமிய நிர்வகிப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களா? உங்களுடைய காவலர்கள் என்று உலகிலே கூவிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொள்கிறானா? இந்த நாட்டில் எல்லாரும் சமம் என்று சொன்னால் தனி சட்டங்கள் இல்லையா? இங்க மதத்தை பின்பற்றுவதற்கு, மத சொத்துக்களை பராமரிப்பதற்கு தனி சட்டங்கள் இல்லையா? இருக்குது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறை சட்டம் 1959 பிரிவு 10 கீழ் இந்து அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தை இந்துக்கள் மட்டும்தான் நிர்வகிக்க வேண்டும் என்று, இந்துக்கள் மட்டும்தான் நிர்வகிக்க வேண்டும் என்று. இப்ப ஏன் அங்க போய் நீங்க யாரும் இஸ்லாமியர்களை சேர்க்க மாட்டீங்க? நாங்க சேர்க்க சொல்லல, சட்டம் இருக்குதா இல்லையா? அந்த சட்டத்தின்படி நடந்து கொண்டு இருக்கிறீர்களா இல்லையா? ஏன் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இந்த பாரபட்சம்? கேட்க வேண்டிய கேள்வி என்பது இருக்கிறது. அதுல பிரிவு 6(5) கீழ், உட்பிரிவு 5 கீழ் ஒரு கல்லூரியை இந்து அறநிலையத்துறை நடத்தலாம். ரைட். இப்ப நாம என்ன கேட்க வேண்டி இருக்குதுன்னு சொல்லி கேட்டா, வக்ஃபு வாரியத்திற்குள்ளேயே, சென்ட்ரல் வக்ஃபு போர்டுக்குள்ளேயே நீங்கள் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் 2 பேர்னு சொல்றீங்க. 2 பேர் இல்லை, உங்களுடைய கணக்கை நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்கள். ஆனால் பாதிக்கும் அதிகமானவர்களை இஸ்லாமியர் அல்லாதவர்களை கொண்டு வரக்கூடிய சட்டத்தை நீ கொண்டு வர. வெளிப்படையா சொல்லும் போது 2, ஆனால் கொஞ்சம் கூர்ந்து கவனித்தால் பாதிக்கும் அதிகமானவர்கள் 14 பேர் இருந்தா ஏறக்குறைய 8 பேருக்கு மேல் இந்துக்களை உள்ள கொண்டு வரலாம், கிறிஸ்தவர்களை உள்ள கொண்டு வரலாம் என்று சட்டத்தை திருத்துகிறீர்கள். எதனால? அங்க சிஇஓவாக உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடியவரை, சேர்மனாக உட்கார்ந்து கொண்டிருப்பவரின் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்து அந்த வக்ஃபு வாரியத்தை மொத்தமா கொலாப்ஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு இதில் இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் இது நடக்கும், பீகாரில் இது நடக்கும், ஹிமாச்சல பிரதேசத்தில் இது நடக்கும். பிஜேபி ஆட்சியில் இருந்தால் மத்திய பிரதேசத்தில் நடக்கும், சண்டிகரில் இது நடக்கும், ஹரியானாவில் நடக்கும். எங்கெல்லாம் உங்களுடைய ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் வக்ஃபு வாரியத்தை டம்மியாக்குவதற்குண்டான வேலையை நீங்கள் உங்களுடைய ஆட்களை உள்ளே நுழைப்பதன் மூலமாக செய்வீர்கள் என்கின்ற குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம். ஏன்னா நீங்க நியாயவான்கள் இல்லை. உதாரணத்திற்கு, சரி, ஒவ்வொரு மத அமைப்பிற்குள்ளேயும் மத நிறுவனங்களுக்குள்ளேயும் மற்றவர்கள் செல்லலாம் என்பதை ஆதரிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்திருப்பீர்களே. ஆனால் ஏன் கொளத்தூர் மயிலை கபாலீஸ்வரர் கோயில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வரக்கூடிய நேரத்தில் இதற்கு மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க? பிஜேபி காரன் சொன்னான், ஹெச் ராஜா சொன்னான், போராட்டம் நடத்தினான். எங்க இப்ப நம்ம கோயிலுக்குள்ள கூட வரணும்னு சொல்லி சொல்லலங்க. நாம கேட்கல இதை. ஒரு பிரபாகரன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் மதுரை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார். இது என்னங்க, இது நேரமே கொடுக்காம திடுதிப்புன்னு சொல்லிட்டு நீங்க இந்த அறிவிப்பை போடுறீங்க. யாரை எடுப்பீங்கன்னு என்ற எந்த ஒரு நடைமுறையும் இல்ல, இந்துக்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க. இது சட்டத்திற்கு முரணானதாச்சே என்று ஒருவர் வழக்கு போடுகிறார். வழக்கு போடக்கூடிய நேரத்தில் பிஜேபியும் ஹெச் ராஜாவும் எதிர்க்கிறார்கள். என்ன சொல்லி எதிர்க்கிறார்? நாங்கள் சும்மா விட மாட்டோம், இந்த கல்லூரிக்குள் யாரும் வரக்கூடாது. கல்லூரிக்குள் கூட வரக்கூடாதா சொன்னீங்க? நாங்க கேட்கல, கேட்டது உங்கள். அப்போ கல்லூரிக்குள்ள அவர்கள் என்னென்ன வேலைகளுக்கு ஆட்கள் எடுத்தாங்க? துப்புரவு தொழிலாளி, டைபிஸ்ட், ஸ்டெனோகிராஃபர், உதவி பேராசிரியர், வாட்ச்மேன், பிசிக்கல் எஜுகேஷன் பண்ணக்கூடிய அந்த பிடி டீச்சர்ஸ், இந்த மாதிரியான ஆட்கள் எடுத்தாங்க.
இதற்கு கூட இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ அப்ளை பண்ணக்கூடாது, இந்துக்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு சொன்னீங்க. ஓகே, நாங்க எதுவும் சொல்லலையே. 25 கோடி ரூபாய் முதலீடு செய்து அந்த இடத்திலே அந்த கல்லூரி கட்டப்பட்டது. அந்த கல்லூரிக்குள்ள மற்றவர்கள் மட்டும்தான் வரணும் என்று நீங்கள் சொன்னீர்கள். இப்ப இதே நடைமுறை ஏன் நீங்கள் வக்ஃப் வாரியத்தை பின்பற்ற மறுக்கிறீர்கள்? அப்ப இது உங்களுடைய இரட்டை நிலைப்பாட்டை காட்டுகிறது. நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? மதுரை வக்ஃப் வாரிய கல்லூரி இருக்குது, போய் பாருங்க. வக்ஃப் வாரியத்தின் கீழ் நடத்தப்பட்ட கல்லூரி போய் பாருங்க. அங்க ஒரு இஸ்லாமியர்கள் மட்டும்தான் வேலை பார்க்கறாங்களா? போய் பாருங்க. எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் வேலை பார்க்கிறார்கள். நாங்கள் அப்படிப்பட்டவர்கள். மற்ற அனைவரையும் என்னுடைய தொப்புள் கொடி உறவாக பார்க்கிறோம், சகோதரர்களாக பார்க்கிறோம். மதுரை வக்ஃப் வாரிய கல்லூரிக்குள் பல பிற மதத்தை சார்ந்த சகோதரர்கள் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய ஏராளமான கல்லூரிகள் இருக்கிறது. அந்த கல்லூரிகளுடைய முதல்வர்களாகவே பிற மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அப்ப நாங்க மற்றவர்களை தள்ளிவிட வேண்டும் என்பதற்காக இதை சொல்லவில்லை. உங்களுடைய தீய நோக்கத்தை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் சொல்கிறோம். எங்களுடைய கல்லூரிகளில் நாங்கள் இடம் கொடுக்கிறோம், எங்களுடைய பள்ளிக்கூடங்களில் இடம் கொடுக்கிறோம், எங்களுடைய நிறுவனங்களில் இடம் கொடுக்கிறோம். மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எங்களிடம் வேலை பார்க்கிறார்கள். அவர்களின் கீழ் நாங்கள் வேலை பார்க்கிறோம். நாங்கள் அண்ணன் தம்பிகளாக இருக்கிறோம். நிறுவனங்களின் அடிப்படையில் அது மேட்டர் இல்ல. மேட்டர் என்னன்னா, ஒரு விஷயத்தை, மார்க்கம் சார்ந்த விஷயத்தை, மார்க்கம் சார்ந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனத்தை எவ்வாறு பிற மதத்தை சார்ந்தவர்கள் நிர்வகிக்க முடியும்? எப்படி அவர்கள் அதை புரிந்து கொண்டு செய்ய முடியும்? உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், ஒரு சொத்து அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, உதாரணத்துக்கு எடுத்துக்கீங்களேன், ஒரு 1000 ஏக்கர் நிலம். அந்த நிலத்தை அவர் விட்டுட்டு மரணிக்கிறார். மரணிக்கக்கூடிய நேரத்தில் என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு இஸ்லாமிய பெரியவர் அல்லது ஒரு பெரிய தொழிலதிபர் மரணிக்கிறார். மரணிக்கக்கூடிய நேரத்தில் 1000 ஏக்கர் நிலத்தை விட்டு அவர் சொல்கிறாரு, இந்த 1000 ஏக்கர் நிலம் இது ஒரு நன்சை நிலம். இதுல இருந்து நிறைய நெல் விளைகிறது, இதுல நிறைய கரும்பு விளைகிறது, இதுல இருந்து வருடம் பெரிய அளவில் பொருளாதாரம் வரும். அந்த பொருளாதாரம், அந்த பொருளாதாரத்தை இப்படி பங்கிடு என்று அவர் சொல்லிட்டு மரணிக்கிறான்னு வச்சுக்கோங்க. எப்படி பங்கிடணும்? அந்த வரக்கூடிய வருமானத்தில் என்னுடைய பிள்ளைக்கு நான் கொடுக்க வேண்டிய பங்கு இருக்கும்ல. உதாரணத்திற்கு இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் சொத்து பங்கீடு இருக்கு. ஒருவர் உட்கார்ந்து ரிட்டன் டாக்குமெண்ட் எழுதணும் கூட இல்லை. அவர் மரணிச்சிட்டாருனாலே அவருடைய சொத்து இத்தனை பாகம் மகனுக்கு, இத்தனை பாகம் மகளுக்கு, இத்தனை பாகம் அவருடைய மனைவிக்கு, இத்தனை பாகம் அவருடைய அண்ணன் தம்பிக்கு என்று ஒரு பர்ஃபெக்டான ஒரு அந்த பாக பிரிவினை சட்டம் இஸ்லாத்துல இருக்குது. ஆனா கொஞ்சம் காம்ப்ளிகேட், கொஞ்சம் சிரமம், புரிந்து கொள்வது எளிமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஒரு சில சகோதரர்களால் அதை ஆலிம்களிலேயே ஒரு சிலர் தான் புரிந்து கொள்கிறார்கள், எளிமையாக பண்ண முடியாது. அந்த அடிப்படையில் ஒருத்தர் சொல்றாங்க, அந்த சொத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு பங்கை என்னுடைய மகன் சார்ந்த ஒரு பங்கை அனாதை ஆசிரமத்திற்கு கொடுங்கள், என்னுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டிய பங்கினுடைய அளவை ஒரு விதவைகளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்திற்கு கொடுங்கள், என்னுடைய மகள் அளவிற்கு கொடுக்க வேண்டிய ஒரு பங்கை நீங்கள் எடுத்து முதியோர் இல்லத்திற்கு கொடுங்கள் என்று அவர் ஒரு பிரிச்சு வச்சுட்டு, அதற்கு பிறகு நீங்கள் பிரித்தது போக மீதி அதுல ஒரு கொடுக்கப்படாமல் ஒரு தொகை இருக்கும். அந்த தொகையை நீங்கள் நிர்வாக வசதிக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு மரணிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி அந்த வந்திருக்கக்கூடியவர் நிறைவேற்றுவாரு? ஒரு பிற மதத்தை சார்ந்தவர் உள்ளுக்குள்ள கொண்டு வந்திருக்கீங்க. இந்த பாக பிரிவினை சட்டத்தை இஸ்லாமியர்களில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆலிம்களே சிரமப்பட்டுத்தான் சரியான முறையில கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இன்னைக்கு வரையும் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் அந்த வக்ஃப் வாரியத்திற்குள்ள இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் ஆலிம்களையும் ஒருவர்களாக வைத்திருந்தார்கள். வக்ஃப் வாரியத்தில் ட்ரிபியூனல்ல, வக்ஃப் வாரிய தீர்ப்பாயம் என்று சொல்லப்படக்கூடிய தீர்ப்பாயத்தில், இந்த ட்ரிபியூனலில் ஆலிம்கள் இருந்தார்கள். அப்ப இதை நீ கலெக்டர் முடிவு செய்வன்னா, கலெக்டருக்கு பார்க்கிறதுக்கு வேற வேலை இல்லையா? அதில் இருக்கக்கூடிய பிரமதத்தை சார்ந்தவர்கள் செய்வார்கள் என்றால் அதை எப்படி செய்வார்கள் என்கின்ற கேள்வி நம் முன்னால் செல்லக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அப்போ இவை செய்வதற்கு காரணம் இஸ்லாமியுடைய கைகளில் இருந்து இதை பறிப்பதற்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அடிப்படையில் நாம் சொல்கிறோம் என்று சொன்னால், இந்த சட்டத்தில் நிறைய ஓட்டைகளை வைத்திருக்கிறார்கள். என்னென்ன ஓட்டைகள்லாம் வைத்திருக்கிறான்? நியாயமா நீ சொல்லக்கூடியவனா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? இஸ்லாமுடைய சொத்தை நீ பாதுகாக்கிறவனா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? எவனெல்லாம் இஸ்லாமியர்களுடைய வக்ஃப் சொத்தை அபகரித்து இருக்கிறானோ அவனை உடனடியாக அங்கிருந்து தூக்கி போடுவதற்கு உண்டான ஒரு விஷயத்தை நீ செய்திருக்கணுமா இல்லையா? என்ன செய்யறேன்னு சொல்லி கேட்டா, இதற்கு முன்னாடி எவனெல்லாம் ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கானோ ஆக்கிரமிப்பு செய்யக்கூடியவனை உடனடியாக அரெஸ்ட் பண்ணி அவனுக்கு கடுங்காவல் தண்டனை கொடுப்பதற்கான இடம், வழிமுறை என்பது இருந்தது. இப்ப நீ என்ன செஞ்சிருக்கிற? அதை எளிய நடைமுறையாக, சிம்பிள் இம்ப்ரிசன்மென்ட்டாக மாத்திர. முன்னாடி அது நான் பெயிலபிள் ஆஃபென்ஸாக இருந்தது, பிணை எளிதில் கிடைக்காது. இப்போ அதை எளிமையான முறையில் கிடைக்கக்கூடிய பெயிலபிள் ஆஃபென்ஸாக நீங்கள் மாற்றுகிறீர்கள். அப்ப நீ இந்த சட்டத்தை கடுமையாக்குகிறாயா? சட்டத்தை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எளிமையானதாக மாற்றுகிறாயா?
ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எளிமையாக மாற்றுகிறாய். இதற்கு முன்னாடி அவ்வாறு ஒருவன் ஆக்கிரமித்திருந்தால் ஆக்கிரமித்திருக்கக்கூடியவன் அகற்றப்படக்கூடிய நேரத்தில் அவன் காம்பன்சேஷன் கொடுக்கணும் என்கின்ற ஒரு நிலை இருந்தது. இன்னைக்கு அந்த காம்பன்சேஷன் கொடுக்கணும் என்கின்ற ஒரு நிலையை நீக்கி இருக்கிற. இப்ப நீ யாருக்கு ஆதரவாக இருக்கிற? அபகரிக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவாக நீ இருக்கிற. இதற்கு முன்னாடி அதை போய் அளவெடுக்கக்கூடிய சர்வேயருக்கு சட்ட பாதுகாப்பு இருந்தது. அந்த சர்வேயர் போய் அளவெடுக்கக்கூடிய நேரத்தில் அவரை எதிர்த்தோ அடித்தோ மிரட்டியோ யாராவது அந்த இடத்திலிருந்து தள்ளக்கூடிய ஒரு சூழல் உரிமையானால் அந்த சர்வேயர் பாதுகாப்பார். சர்வேயர்னா யாரு? அவருக்கு தான் தெரியும் எதிலிருந்து எது வரையும் வக்பு நிலம், எதிலிருந்து எது வரையும் அரசு நிலம், எதிலிருந்து எது வரையும் புறம்போக்கு நிலம், எதிலிருந்து எது வரையும் தனியார் நிலம் என்று அவர்தான் அதை தெரிந்திருப்பார். பல ஆண்டுகால அனுபவத்தில் அவர் போய் உள்ளுக்குள்ள அளப்பதற்கு சென்றால் அவரை ஒருவர் அடித்தால் அவருக்கு கிடைக்க வேண்டிய சட்ட பாதுகாப்பு என்பது நீக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில், இந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த சட்ட பாதுகாப்பு கலெக்டருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கலெக்டர் தான் போறாரா எல்லா தெருவா போய் அவர் தான் வந்து அளக்கிறாரா? எதற்காக சர்வேயர், எதற்காக ட்ரிபியூனல், எதற்கென்று சட்ட வாரியம்? எதுனா இஸ்லாமியர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்க அந்த வக்பு வாரியம், இஸ்லாமியர்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்க இந்த ட்ரிபியூனல் வாரியங்கள் இல்லையா? ரயில்வே வாரியம் இல்ல, தொழிலாளர்களுக்கு வாரியம் இல்ல, எல்லாத்துக்கும் வாரியம் இருக்கு. ட்ரிபியூனல்கள், தீர்ப்பாயங்கள், சின்ன சின்ன அளவில் செயல்படக்கூடிய நீதிமன்றங்கள், அது மற்றவர்களுக்கு இல்ல, இஸ்லாமியர்களுக்கு மட்டும் தான் இருக்கா? வெளியே போய் சொல்றான். அங்க போய் கோர்ட்ல போயிட்டு அவங்க ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்க, அதுக்கு பிறகு ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்துட்டான்னு சொல்லி சொன்னா அப்படிதான் போயிடும் சொத்து. அப்படியா? இந்தியாவில் இப்படித்தான் இருக்கிறதா நீதிமன்றம்? தீர்ப்பாயம்னா என்ன என்று தெரியாத தற்குறிகள் பேசக்கூடிய ஒரு விஷயம் இது. இஸ்லாமியர்களை வைத்து இந்து மக்களை பயமுறுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சங்க பரிவார பாசிச சக்திகள் பேசக்கூடிய ஒரு வாதம் இது. தீர்ப்பாயம் என்பது ரயில்வேயில் இருக்கிறது. தீர்ப்பாயம் என்பது பல இடங்களில் இருக்கிறது. எதற்காக தீர்ப்பாயங்கள்? நிறைய வழக்குகள் வந்துருச்சுன்னா அந்த வழக்குகளை விரைந்து முடிப்பதற்கு குவாஷி ஜுடிஷியல் சிஸ்டம் என்று ஒன்று சொல்வாங்க. அவர்கள் நேரடியாக நீதித்துறை இல்லை, ஆனால் அவர்கள் நீதித்துறை செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்ய முடியும் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நிலை. குவாஷி ஜுடிஷியல் சொல்லி சொல்றாங்க. இந்த குவாஷி ஜுடிஷியல் என்கின்ற அடிப்படையில் தான் ரயில்வேக்கு ட்ரிபியூனல் இருக்கு, லேபருக்கு ட்ரிபியூனல் இருக்கு, கம்பெனிக்கு ட்ரிபியூனல் இருக்கு, பல விஷயங்களுக்கு ட்ரிபியூனல் இருக்கு, அரசு அதிகாரிகளுக்கு ட்ரிபியூனல் இருக்கு. அவங்க என்ன செய்வாங்க? ஒரு பிரச்சனையை கொண்டுட்டு போய் அந்த ட்ரிபியூனல் கிட்ட சொல்லும் போது அவர்கள் பார்த்து அந்த விஷயத்திற்கான ஒரு தீர்வை கொடுப்பாங்க. அந்த தீர்விட உனக்கு திருப்தி இல்லை என்றால் மேல்முறையீடு நீ ஹைகோர்ட்ல போடு, சுப்ரீம் கோர்ட்ல போ. வக்பு வாரியத்தை போட முடியாது, அந்த மாதிரி போட முடியும். இவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். வக்பு வாரியத்தை இழுத்து மூடுவதற்குண்டான வேலைகளை செய்யக்கூடிய சூழல்களை நாம் பார்க்கிறோம். இவர்கள் சட்டத்தை வைத்து நம்மை நாசமாக்கக்கூடியவர்கள் என்பதற்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்கிறது. அதற்கான சமீபத்திய உதாரணத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். இவன் சட்டத்தை கொண்டு வந்து என்ன செய்வான்? எதற்காக இவன் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறான்? நாம் ஏன் அமைதியாக இருக்கக்கூடாது? எதற்காக நாம் களத்தில் போராட வேண்டும் என்பதை ஏன் வலியுறுத்தி சொல்கிறோம் என்றால், கொஞ்ச நாள் முன்னாடி உத்தரப்பிரதேசத்துல லவ் ஜிஹாத் என்று ஒன்றுக்கு எதிராக சட்டத்தை கொண்டு வந்தார். லவ் ஜிஹாத்னா என்னன்னு சொல்லி இதுவரை எந்த நாயும் விளக்கம் சொல்லல. கேரள உயர்நீதிமன்றத்தில் கேரளாவுடைய டிஜிபி வந்து சொல்றார், இவர்களாகவே இந்த வேர்டை காயின் பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு வார்த்தையே இல்ல, இந்த மாதிரி மதம் மாறி செய்யக்கூடிய திருமணம் என்பது எல்லா சமூகங்களிலும் நடக்குது, அந்த வயசு வந்துட்டா அந்த ஆணும் பெண்ணும் சுத்துதுங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு போதுங்க, அதற்கும் மதத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கேரளா டிஜிபி வந்து கேரள உயர்நீதிமன்றத்தில் பேசிட்டு போறாரு. இவனுக்கு லவ் ஜிஹாத் என்று ஒன்றை கிளப்பி விட்டு ஒரு சட்டத்தை உத்தரப்பிரதேசத்தில் கொண்டு வந்து சஹீப், முகமது சஹீப் என்று சொல்லக்கூடிய 15 வயது இளைஞன், 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய இளைஞன் 2020 கைது செய்யப்பட்டான். ஒரு இந்து பெண்ணை காதல் செய்து கல்யாணம் செய்யக்கூடிய ஒரு நிலையில செய்து விட்டான் என்று அவனை அரெஸ்ட் பண்ணீங்க. முகமது சஹீப் என்கின்ற ஒரு இளைஞன். இப்ப அவன் என்ன ஆனா? அவன் தப்பு செஞ்சா தண்டனை கொடு. செஞ்சானா? 5 வருடம் வழக்கு நடக்கிறது. 78 முறை நீதிமன்றம் கூடியிருக்கிறது. உன்னுடைய பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் உன்னுடைய சாட்சிகளையும் கொண்டு வந்து முன்னாடி காண்பிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளி இருக்க வேண்டியதுதானடா? இதுவரை அவன் மீது இருக்கக்கூடிய குற்றங்கள் நிரூபிக்கப்படவில்லை. 2025 இன்றைக்கு அவன் மீது வைக்கப்பட்ட குற்றங்கள் நிரூபிக்கப்படவில்லை. அது மட்டும் மேட்டர் இல்ல, இவன் மீது குற்றம் வைப்பதற்கான எந்த அடிப்படை முகாந்திரமும் இல்லை என்று சொல்லி உத்தரப்பிரதேசத்தில் சில நாட்களுக்கு முன்னால் முகமது சஹீப் என்று சொல்லக்கூடிய 15 வயது இளைஞன், இன்னைக்கு 20 வயசு ஆச்சு, 5 வருஷமா ஜெயிலுக்குள்ள இருந்து அவனை ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. என்ன ஒரு அநியாயம்! 10ஆம் வகுப்பு முடிச்சிட்டு 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு நல்லா படிச்சு முடிச்சு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிருப்பான். அவன் குடும்பத்தை பார்த்திருப்பான். அவன் பற்ற அவமானத்திற்கு என்ன நீ காம்பன்சேஷன் கொடுக்க போற?
அவனுடைய குடும்பத்தை ஒட்டுமொத்த ஊரும் அசிங்கமாக பார்த்திருக்குமே, அதற்கு நீ என்ன காம்பன்சேஷன் கொடுக்க போற? அவனை ஊரை விட்டு துரத்திருப்பான ஒரு கூட்டம், அதற்கு நீ என்ன நிவாரணம் கொடுக்க போற? இப்படித்தான் இவர்கள் சட்டங்களை கொண்டு வந்து நம்மை முடமாக்க பார்க்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் சொத்துக்களை எப்படி பறிக்கிறார்கள் என்பதற்கு அம்பானியினுடைய சொத்து தான் உதாரணம். அம்பானியினுடைய அதிலா ஹவுஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சொத்து இருக்கிறது. அந்த சொத்தை என்ன செய்கிறான் என்று சொன்னால் 154 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு சொத்து. 2002 154 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு சொத்தை வெறும் 21 கோடி ரூபாய்க்கு வாங்குறான். யாரு? அம்பானி. வெறும் 21 கோடி ரூபாய்க்கு வாங்குறான். எப்படி வாங்கினாங்க? உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சில பேரை வைத்துக் கொண்டு கைமாத்தி விட்டான். ஒரு சொத்து வக்புக்கு என்று கொடுக்கப்பட்ட ஒரு சொத்து. கேள்வியே கேட்க முடியாது. இவர்கள் யாரு? எவ்வளவு சொத்துக்களை வேண்டுமானால் இவர்கள் அம்பானிக்கு மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். அதிகாரிகளை பயன்படுத்தி, ஆட்சியாளர்களை பயன்படுத்தி இவர்கள் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். கபரிஸ்தானுக்காக கொடுக்கப்பட்ட இடங்கள் கேபரே டான்ஸ்கள் நடக்கக்கூடிய இடங்களாக மாறும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். பள்ளிவாசலுக்காக கொடுக்கப்பட்ட இடங்கள் பார்களாக மாறும். மதரசாவுகளுக்காக கொடுக்கப்பட்ட இடங்கள் மோசமான விஷயங்கள் நடக்கக்கூடிய இடங்களாக மாறும். சில அயோக்கியர்கள் தங்களுடைய வியாபாரங்களை நடத்துவதற்காகவும் தங்களுடைய மாளிகைகளை கட்டுவதற்காகவும் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்கள் கைமாற்றப்படும். இது அல்லாஹ்வுடைய சொத்து. அல்லாஹ்வுடைய சொத்தை பறிப்பதற்காக ஒரு கூட்டம் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள் அது குறித்த பெரிய அளவுக்கு உணர்வே இல்லாமல் இருக்கிறோம். பெரிய அளவில் இதற்கு ரியாக்ஷனே இல்லை. உச்ச நீதிமன்றம் இது குறித்து அழகான முறையில் விசாரித்து நியாயமான தீர்ப்பை கொடுக்கும் என்று நம்புகிறோம். ஒருவேளை தீர்ப்பு நியாயமாக வரவில்லை என்றால், நமக்கு சாதகமாக வரவில்லை என்றால் எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறதா? எல்லாத்தையும் மறந்துட்டு போயிடலாமா? சொத்தெல்லாம் கொடுத்துட்டு போயிடலாமா? சட்டப்பூர்வமாக களத்தில் இறங்கி போராட வேண்டிய தேவை இருக்கிறது. சட்ட ரீதியாகவும் ஜனநாயக ரீதியாகவும் இதை எதிர்கொள்வதற்கான தேவை இருக்கிறது. இந்திய அரசியலமைப்புக்கு சட்டத்திற்குட்பட்டு நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படிப்பட்ட மனநிலையோடு இன்னைக்கு இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களா என்றால் பெரும்பான்மையாக இல்லை. சிஏஏ சட்டம் வரக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு தெருக்களும் எவ்வாறு முடங்கியது, ஒவ்வொரு ஊர்களிலும் எவ்வாறு எதிர்ப்பு வந்தது, ஒவ்வொரு பள்ளிவாசல்களும் எவ்வாறு மிகப்பெரிய அளவிற்கு கோபம் கொப்பளிக்கக்கூடிய இடங்களாக மாறியது. ஏன் பப்புக்கு மாறவில்லை? என சிஏஏ என்பது அது மாற்றப்பட்டால் என்னுடைய ரேஷன் கார்டுக்கு பிரச்சனை, என்னுடைய ஆதார் கார்டுக்கு பிரச்சனை, என்னுடைய பாஸ்போர்ட்டுக்கு பிரச்சனை, என்னுடைய இந்திய குடியுரிமைக்கு பிரச்சனை. இது அல்லாஹ்வினுடைய வீடு தானே, அல்லாஹ்வினுடைய ஆலயம் தானே, அல்லாஹ்வினுடைய சொத்து தானே. எனக்கு என்ன என்று நாம் இருக்கலாமா? இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. கண்ணியத்திற்கு உரியவர்களே, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது பாலஸ்தீனத்தில். பாலஸ்தீனம் என்கின்ற நாடு அந்த மக்கள் கைகளில் இருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பள்ளிவாசலின் பக்கம் யூதர்களால் நெருங்க முடியவில்லை, அதை அபகரிக்க முடியவில்லை. அந்த மக்கள் அதை நின்று பாதுகாக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சொத்தை அவர்கள் பாதுகாக்க தங்களுடைய சொத்துக்களை இழந்து விட்டார்கள், ஏமாந்து விட்டார்கள். தங்களுடைய ஒட்டுமொத்த மக்களையும் இன்றைக்கு இழந்து கொண்டிருக்கிறார்கள். பச்சிலம் குழந்தைகள் செத்துக் கொண்டிருக்கிறது. பசியோடும் பட்டினியோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 60,000 பேர் மரணித்து விட்டார்கள். 1,20,000 பேர் ஊனமாக இருக்கிறார்கள். பட்டினியோடும் பசியோடும் அடுத்த வேளை உணவுக்கு வழியில்லாமல் அந்த கூட்டம் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடும் குளிரிலும் மிகப்பெரிய வெயிலிலும் தங்குவதற்கு இடமில்லாமல் டென்ட்டுகளில் அந்த கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் படக்கூடிய சிரமம் மிக கொடுமையானது. பசியில் நிற்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க முடியாமல் தன்னுடைய பிள்ளைக்கு மன்னித்து விடு மன்னித்து விடு என்று சொல்லிக் கொண்டு ஒரு தாய் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார். உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாம் துருத்திக் கொண்டு, உடலில் எந்தவித சதையும் இல்லாமல் நாளை சாக போகிறனா, நாளை மறுநாள் சாக போகிறனா என்கின்ற நிலையில் அங்கே பாலஸ்தீன மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசலை இதுவரை பாதுகாத்திருக்கிறார்கள். இன்று வரை பறிக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட உணர்வு நமக்கு இருக்குதா? பாபர் மசூதியை இழந்து விட்டோம், சட்ட ரீதியாக பிடுங்கிக் கொண்டார்கள். இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால் பாபர் மசூதி எவ்வாறு பறிக்கப்பட்டதோ அவ்வாறு ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல்கள் பறிக்கப்படுவதற்கான ஒரு சூழலை இவர்கள் கொண்டு வருவார்கள். இளைஞர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்?
இளைஞர்கள் எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இன்ஸ்டாகிராமில் இருக்கிற, பேஸ்புக்ல இருக்கிற, தெருமுனையில் என்று பேசிக் கொண்டிருக்கிற, சமூகத்தை குறித்த கவலை இல்லை, சமூகத்தினுடைய பிரச்சனைகளை குறித்த சிந்தனை இல்லை. வண்டி எடுத்துட்டு வேகமா ஈஸியார்ல போற, அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிற, தெருமுனையில் நின்று சிரித்து பேசிக் கொண்டிருக்கிற, சமூகம் நாசமாகி கொண்டிருக்கிறது. சமூகத்திற்கு இழுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சமூகத்தினுடைய சொத்துக்கள் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளை உணர்ந்து களத்தில் இறங்கவில்லையோ அந்த சமூகம் நாளைக்கு அடிமைகளாகத்தான் வாழும். அடிமைகளாகத்தான் வாழும். இந்த இளைஞர்கள் என்ன நீங்க செய்ய போகிறீர்கள் என்கிற கேள்வி இருக்கு. 15 வயது, 16 வயது, 20 வயது, 22 வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தொண்டி முழுவதும் நிறைந்திருக்கிறீர்களே, 60% இளைஞர்களாகத்தான் இருக்குது. என்ன செய்ய போறீங்க? ஜனநாயக ரீதியாக எதிர்கொள்வதற்கு என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட இளைஞர்களை உருவாக்கி இருக்கிறது தெரியுமா? இந்த மார்க்கம் உரிமைகளுக்காக உயிரை கூட கொடுக்கக்கூடிய இளைஞர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம். உங்களை உயிரை கொடுக்க சொல்லவில்லை, வன்முறையை கையில் எடுக்க சொல்லவில்லை, ஆயுதங்களை என்று சொல்லவில்லை. அது நமக்கு எதிரானது, இந்த சட்டத்திற்கு எதிரானது. அதை நாம் சொல்லவில்லை. ஜனநாயக ரீதியாக காப்பதற்கு போராட்டங்கள் இருக்கிறது, ஜனநாயக ரீதியாக காப்பதற்கு ஆர்ப்பாட்டங்கள் இருக்கிறது, ஜனநாயக ரீதியாக பேசுவதற்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை நோக்கி நகர்ந்தீர்களா? அந்த ஆர்ப்பாட்ட களத்தை நிறைத்தீர்களா? அந்த போராட்ட களத்திற்கு வந்தீர்களா? எத்தனை பேர் இந்த விஷயத்தை எதிர்த்து உங்களுடைய நண்பர்களிடம் பேசி இருக்கிறீர்கள்? எத்தனை பேருக்கு இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தில் இருக்கக்கூடிய பாதகங்கள் குறித்து தெரியும்? நடிகர் நடிக்கக்கூடிய படத்தை குறித்து தெரியுது, ரிலீஸ் ஆகக்கூடிய டேட் தெரியுது, அதில் நடிக்கக்கூடிய ஹீரோயினை பத்தி தெரியுது. அந்த படம் டேட் தள்ளி போச்சுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிற, இன்ஸ்டாகிராம் பார்க்கிற, கேம் விளையாடிக்கிட்டு இருக்கிற, தெருமுனையில நின்று கேரம் போர்டு விளையாடுற, சுத்தம் பட்டாரத்தில் இருக்க எல்லாமே உனக்கு தெரியுது. சமூகம் நாசமாய் போய் கொண்டிருக்கிறது தெரியல. கண்ணியத்திற்குரியவர்களை புரிந்து கொள்ளுங்கள். பாலஸ்தீனத்தில் இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் நமக்கான ஒரு எச்சரிக்கை. அந்த சமூகத்தினுடைய ஒரு கூட்டம் தங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை உணர மறுத்தார்கள். தங்களுடைய சொத்துக்கள் பறிக்கப்படக்கூடிய நேரத்தில், தங்களுடைய சொத்துக்கள் கைகளில் இருந்து பிடுங்கப்படக்கூடிய நேரத்தில் தங்களுடைய சொத்துக்களை விட்டுவிட்டு ஒரு கூட்டம் சென்றது. அந்த சொத்துக்களை விட்டதனுடைய அடிப்படையில் இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாடு உருவானது. இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாடு உருவானதற்கு சில அயோக்கியர்களுடைய சதித்திட்டம் காரணமாக இருந்தாலும் இஸ்லாமியர்களுடைய ஏமாளித்தனமும் ஒரு காரணமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஏமாளிகளாக நீங்கள் இருந்துவிடக் கூடாது. இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கக்கூடாது. களத்தில் நின்று போராட வேண்டிய தேவை இருக்கிறது. உணர்ந்து கொள்ளுங்கள். சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். இந்த சமூகத்தினுடைய இளைஞர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் தெரியுமா? அன்றைய காலம் என்பது போர் நிறைந்த காலம். அந்த காலத்தில் ஒரு போர் நடக்கிறது. எதிரிகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு போரில் கலந்து கொள்ளவில்லை அனஸ் பின் நலர். அந்த போரில் அவர் கலந்து கொள்ளவில்லை. வருத்தப்படுகிறார். போர்னா என்ன? சும்மா தெருமுனையில நின்று வெயில நின்று ஒரு கோஷம் போட்டு போறதா? போனா உயிர் இருக்கும் இருக்காது, தலை இருக்கும் இருக்காது, கை இருக்கும் இருக்காது, உயிர் இல்லைன்னா மரணம், ரெண்டு ஏதாவது. முதல் போர்ல அவரால் கலந்து கொள்ள முடியல. எதிரிகள் வராங்க, தன்னுடைய மக்களை பாதுகாப்பதற்காக அந்த மக்கள் எதிர்த்து நிற்கிறாங்க. அந்த போரில் அவர் கலந்து கொள்ள விடவில்லை. அனஸ் பின் நலர் சொல்கிறார், அடுத்து எதிரிகள் நம்மை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்து நாம் அவர்களை போரில் சந்திக்க வேண்டிய ஒரு தேவை உருவானால் நான் களத்தில் நின்று என்னுடைய தியாகத்தை காட்ட தயாராக, என்னுடைய வீரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்றார். அந்த இரண்டாவது நடக்கக்கூடிய ஒரு போர் என்பது ஒரு ஏறக்குறைய ஒரு தோல்வி முகம். இஸ்லாமியர்களுடைய அந்த படை தோற்கக்கூடிய ஒரு சூழல். பின்வாங்கி ஓடுகிறார்கள். பின்வாங்கி ஓடக்கூடிய ஒரு நேரத்தில் அனஸ் பின் நலர் ஓடக்கூடிய தன்னுடைய சகோதரர்களை எல்லாம் பார்த்து கேட்கிறார், சகோதரர்களே எங்கே ஓடுகிறீர்கள்? எங்கே ஓடுகிறீர்கள்? அந்த உஹது மலை இருக்கிறது, அந்த உஹது மலைக்கு அருகில் இருந்து சொர்க்கத்தினுடைய வாசனையை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று எதிரிகளை நோக்கி பாய்கிறார். எதிரிகளால் வெட்டப்பட்டு, குத்தப்பட்டு, துண்டு துண்டாக்கப்பட்டு, உடலில் வெட்டுக்காயம், குத்துக்காயம், தலைவேறு கால்வேறாக பிரிக்கப்பட்டு, அடையாளம் தெரியாமல் 80க்கும் அதிகமான காயங்களை ஏற்றுக்கொண்டு அனஸ் பின் நலர் என்று ஒருவர் வாழ்ந்தார் என்பதற்கான எந்த அடையாளமும் தெரியாமல் மரணித்து கிடக்கிறார். அவருடைய கைகளில் இருந்த அடையாளங்களை வைத்து அவருடைய சகோதரி கண்டுபிடிக்கிறார், அனஸ் பின் நலர் கொல்லப்பட்டிருக்கிறார். உயிரை உங்களுக்கு தியாகமாக சொல்லக்கூடிய ஒரு தேவை இங்கே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலும் இங்கே இல்லை. அதை நோக்கி உங்களை நாங்கள் அழைக்கவும் இல்லை. குறைந்தபட்சம் உங்களுடைய நேரத்தை, குறைந்தபட்சம் உங்களுடைய பொருளாதாரத்தை, குறைந்தபட்சம் உங்களுடைய பிரச்சாரத்தை இந்த சமூகத்திற்கு ஆதரவாக, இந்த சமூகத்திற்கு உறுதுணையாக இருப்பதற்கு பயன்படுத்தி இருக்கிறீர்களா? இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும் மற்றவர்களும் இல்லை என்றால்
நீங்கள் நபியினுடைய வழியை பின்பற்றவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நபியினுடைய வழியின்படி வாழவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாமியர்கள் என்று நம்மை அழைத்துக் கொள்ளலாமா என்பது நியாயம்தானா என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் போட்டு வைத்திருக்கக்கூடிய தொப்பியும் பெரிய தாடியும் நீங்கள் கட்டி அலைகின்ற கைலியும் உங்களுடைய புர்காவும் உங்களை இஸ்லாமியர்களாக மாற்றுவதில்லை. உங்களுடைய பெயர் அப்துல் ரஹ்மானாக இருக்கலாம், அப்துல் ரஹீமாக இருக்கலாம், அப்துல் காதராக இருக்கலாம். நீங்கள் அல்லாஹ்வுடைய அடிமையாக எப்போது மாறுவீர்கள் என்றால் கண்ணுக்கு முன்னால் ஒரு தவறு நடக்கக்கூடிய நேரத்தில் அதை கரம் கொண்டு தடுப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருந்தால் கரம் கொண்டு தடுங்கள். இங்கே நமக்கு அந்த அதிகாரம் இல்லை. நாவினால் தடுப்பதற்கான அதிகாரம் இருக்கிறது. உங்களால் பிரச்சாரம் செய்ய முடியும், ஜனநாயக ரீதியாக எதிர்கொள்ள முடியும். உங்களால் நாவினால் தடுப்பதற்கான அதிகாரம் இருக்கிறது. அந்த நாவினால் தடுங்கள். அதற்கும் வழி இல்லை என்றால் வெறுத்து ஒதுங்கிக் கொள்ளுங்கள். இதுதான் ஈமானினுடைய இறுதி நிலை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. மூமின்னு சொல்லி சொன்னா தப்பு நடந்தா பார்த்துக்கிட்டு போக முடியாது, போக கூடாது. எல்லாம் ஓகே, அது பாட்டுக்கு நடக்குது, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்கிறேன், நீ மூமின் கிடையாதுப்பா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தப்புன்றா தட்டி கேள், பேசு, எதிர்த்து நில் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சொத்துக்காக நடக்கக்கூடிய போராட்டம் என்பது ஒருவேளை உங்களுக்கு மரணத்தை கொண்டு வந்து சேர்த்து விடுமையானால், அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகி மரணமே வந்து விடுமையானால் நீங்கள் ஷஹீத் என்கின்ற ஒரு அந்தஸ்தை அடைந்து விடுகிறீர்கள், உயிர் தியாகி என்கின்ற அந்தஸ்தை அடைந்து விடுகிறீர்கள். ஒருவருடைய வீடு இருக்குது, அந்த வீட்டை அபகரிப்பதற்காக ஒருவர் வருகிறார். அபகரிப்புக்காக வரக்கூடிய நேரத்தில் அவரை எதிர்த்து நிற்கிறார். எதிர்த்து நிற்கக்கூடிய நேரத்தில் வந்தவன் கையில் இருக்கக்கூடிய இதைய வச்சு குத்தி இவரை கொன்னுறான். அவர் ஒரு தியாகி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எதுக்காக இந்த நாட்டில் போர் நடக்கக்கூடிய நேரத்தில் இஸ்லாமியர்கள் முன்னாடி நிற்கிறான்? சோஃபியா குரைஷி ஏன் நிற்கிறார்? இந்த நாட்டினுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் இறந்து போனவர்களும் அதிகமாக இந்த நாட்டிற்காக அள்ளி கொடுத்தவர்களாக ஏன் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள்? இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்ட வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் இஸ்லாமியர்களை பிரித்துவிட்டு உங்களால் வரலாற்றை எழுத முடியாமல் போனதற்கு என்ன காரணம்? நீங்கள் எவ்வளவு மறைக்க முயற்சித்தாலும் இஸ்லாமியர்களுடைய பெயர்களை அழித்துவிட்டு இந்த வரலாற்றை எழுத முடியாமல் போவதற்கு என்ன காரணம்? காரணம், எந்த ஒரு மூமின் இஸ்லாத்தை நேசிக்கிறானோ அவன் இந்த நாட்டை நேசிக்கிறான், அவனுடைய மண்ணை நேசிக்கிறான், அந்த மண்ணினுடைய மக்களை நேசிக்கிறான். அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மொழியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை நேசிக்கிறான். அவனுடைய மதம் அவனை நேசிக்க சொல்கிறது. கோவிட் கொரோனா என்று உலகமே சுற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தாயை விட்டு மகன் ஓடினான், தந்தையை விட்டு மகள் ஓடினாள். தாடியும் தொப்பியும் அணிந்து கொண்டவன் போய் அவனை கொரோனா வார்டில் ஏன் போய் சேர்த்தான்னு சொன்னா அவனுக்கு இந்த மார்க்கம் சொல்லுகிறது அத்தீனு வன் நசீஹா, இஸ்லாம் என்றால் மற்றவர்களுடைய நலனை நாடுவது. இன்றைக்கு உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம், அமைதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை நீங்கள் வாழலாம். ஆனால் இந்தியா என்பது உங்களுடைய தாய்நாடு. இந்தியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களை பாதிக்கும். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடியவனுக்கு நடந்தாலும், மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடியவனுக்கு நடந்தாலும் அது உங்களை பாதிக்கும் என்றால் சட்ட ரீதியாக எதிர்கொள்வது ஒவ்வொரு மூமியனும் அவன் கேரளாவை சேர்ந்தவனாக இருந்தாலும் தமிழகத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் தயாராக வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஊருக்கு ஓரமாக நின்று ஒதுக்குப்புறமாக நின்று புரளி பேசிக் கொண்டிருக்காமல் களத்திற்கு வந்து ஜனநாயக ரீதியாக இந்த விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிது வானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.